எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் கேங்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும், எப்படி எங்கே போகும் அப்படிலாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் கூட. ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர ரெவென்யூலேருந்து. ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க ஆர்டிஸ்ட். ஸோ டூபாடுக்கு நன்றி. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். இந்த படத்தில் அதே ஸ்டார் காஸ்ட், சிவா, ஜெய், பிரேம்ஜி, அதுக்கப்புறம் அரவிந்த், ஆகாஷ், நிதின், சத்யா, எல்லாருமே இதில் இருக்காங்க. அதோட வந்து இந்த படத்தில் வந்து பார்ட் 2ல் வந்து நிறைய புது ஆடிஷன்ஸ் இருக்காங்க. வைபவ், மஹத், அபிநய், அப்புறம் வந்து மகேஸ்வரி, அஞ்சனா, கிருத்திகா, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இனிகோ இருக்கார், இனிகோ இதுலேயும் இருக்கார், நாகேந்திரன் இந்த படத்தில் இருக்கார். அதோடு வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வேடத்தில் தயாரிப்பாளர் டி. சிவா இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். அவர் கேட்டால் நான் தான் ஹீரோ, மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸு. பிரேம்ஜி டைலாக்ஸ் சொல்லிட்டுருக்காரு அவர். பஞ்சு சுப்பு அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. டாக்டர் வித்யா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து போன படத்தில் வந்து சக்தி சரவணன் சார் எனக்கு கேமரா பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ராஜேஷ் யாதவ் சார் கேமரா பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து சென்னை 28 பண்ண வேண்டியது. நான் லைட்டாக அல்லில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேனு, எனக்கு ஒரு புதுசாக யாராக கொடுத்து ஒரு கோழி கொடுங்க, அப்போ தான் என்னால் படம் பண்ண முடியும்னு சொல்லி சக்தி சார் பிடிச்சி பண்ணேன். ஸோ இப்போது சென்னை 28 வந்து ராஜேஷ் எனக்கு பண்ணி தர்றாரு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து பார்ட் 1க்கு அவன் தான் ஹீரோ, பார்ட் 2க்கு அவன் தான் ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதை வச்சு தான் வந்து சென்னை 28 தியேட்டருக்குள்ளே ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ்குள்ளே வந்தது காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். அந்த சரோஜா சாமானிகாலோ அந்த படத்தில் இருந்துச்சு, இந்த படத்தில் சொப்பன சுந்தரி இருக்காங்க. ஸோ யுவன் சேம் அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர் பிரவீன், கேஎல். அதுக்கப்புறமா வந்து அதே காஸ்டியூம் டிசைனர் வாசி பாஸ்கர், அப்புறம் அதே கல்யாண் மாஸ்டர். ஸ்டன்ஸ் வந்து சாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இப்போ இறுதி சுற்றுலாம் பண்ணி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்டர்ஸாக வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போது அவர் ஃபைட்டராக இருக்கும் போதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர் தான் இதில் வந்து மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து அஜயராஜ் மாஸ்டரும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மதன் கார்கி எழுதியிருக்காரு, நிரஞ்சன் பாரதி எழுதியிருக்காங்க, கருணாகரன், பார்த்தி பாஸ்கர், அப்புறம் வெங்கட் பிரபு அப்படி ஒரு மாறுபட்ட இடத்தில் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு யார் விட்டோம்? கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்லிட்டேன். யார் ஆர்ட் டைரக்டர்? அவர் காணுமா, ஷூட்டிங்கும் வர்றதில்லை, ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதில்லை. அவர் ஆர்ட் டைரக்டர் விதேஷ் அவர்கள் அந்த கார்டு செட்டு போட்டது. அப்புறம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. இதில் வந்து வெங்கடேஷ்லாம் வந்து படம் பண்ணிட்டான், அவன் வந்து நலனும் நந்தினியும் பண்ணியிருக்கான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு கோ டைரக்டராக வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதே சமயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அரசண்ணன், அவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அசோசியேட் டைரக்டர், அவர் எனக்கு வந்து இப்போ இந்த படத்தில் கோ டைரக்டராக என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அரசண்ணன் இருக்கார். ஸோ அதே சமயம் பிரின்ஸு, சசி, எழில், மணி, புது பசங்க நிறைய பேர் இருக்காங்க, சுரேஷ், விவேக், பழனி, இவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ வெரி மச். சுரேஷ் சந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னை மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், தப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு அவங்க தான் பியூராக ஒர்க் பண்ணுறாங்க.
அதை தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் த ஹோல் டீம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ எல்லாருமே வந்து அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். அந்த சாங் வந்து மக்கள் நீங்கள் தான் ஷூட் பண்ண போகிறீங்க. அந்த சாங் வந்து நீங்கள் ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அது வந்து டூபாடு சைட் மூலமாக எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பெஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து படத்தில் டைட்டிலாக வரும். நீங்கள் ஷூட் பண்ணி அனுப்புறது கிரெடிட்ஸ் எல்லாமும் தரப்படும். ஆனால் உங்களுடைய ஷார்ட் படத்தில் வந்துச்சா இல்லையாங்கிறத நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு வந்து டூபாடுவில் வந்து நாங்கள் முதல் முறையாக வந்து இந்திய வரலாற்று சினிமா வரலாற்று டபுள்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த 2 சாங் வந்து நாளைக்கு வந்து டூபாடுவோட சைட்டில் வந்து நாளைக்கு பாய்ஸ் ஆர் பேக் அண்ட் சொப்பன சுந்தரி 2 சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் காம்படிஷன். ஸோ நாளைக்கு வந்து பாட்டு ரிலீஸ் ஆன உடனே அனைவரும் வந்து இந்த பாய்ஸ் ஆர் பேக் பாட்டை வந்து நீங்கள் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். மினிமம் 45 செகண்ட்ஸ். அதுலேயே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருப்போம். ஒரு மினிமம் 2Kல இருக்கணும், ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக வந்து யூ சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான விஷயங்களாக ஷூட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிறோம். அதுதான். ஸோ மற்றபடி வந்து ஆமாம், டூபாடு வெப்சைட் dupadu.com அவங்கக்கிட்ட வந்து இப்போ வந்து புதுசாக வந்து தே ஹேவ் திஸ் அப்லோட் ஒரு பட்டன் இருக்கும். அது தட்டி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை நீங்கள் அதில் அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் நாங்கள் டூபாடுக்கு மட்டும்தான் போடுறதா இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் யார்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இன்னைக்கு பக்ரீத்ன்றதுனால ஈவன் கொஞ்சம் லேட்டு வந்துட்டுருக்காப்புல. இன்னைக்கு வீட்டில் எல்லாம் அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு தான் வருவாப்புல. பூஜை இல்லை, நமாஸ், சாரி, எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் சாமி கும்பிட்றது எப்படி வேணால் சரிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். வந்த உடனே வந்து நம்ம ஆப்பை லான்ச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் டீம் டூபாடு டீம் யார்கிட்ட வேணாலும் யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா அந்த மைக் மட்டும் நீங்கள் மைக் ரெடியாக இருக்குது. ஸோ கஷ்டமான கேள்வினா சிவாட்ட கேட்கலாம், மற்றதெல்லாம் எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா வேறு ஏதாவது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், அவன் சொல்லிடலாம்ல, நவம்பர் 10th சென்னை 22 ரிலீஸ் ஆகுது. அதுதான் அது என்னது செய்தி. நவம்பர் 10th. அப்புறம் இது கூட சொல்லலாம், சிவஸ்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அடுத்தது படம் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி ஆக்சுவலி ராஜேஷ் நான் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ராஜேஷ் சாரோட ஸ்கிரிப்ட் நான் டைரக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு டைரக்டரோட ஸ்கிரிப்ட் வாங்கி பண்ணுறேன். அதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இஸ் கோன் ஹேப்பன். ஸோ மற்றபடி என்ன ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி. பிரியாணி இன்னும் வந்துச்சு நினைக்கிறேன். பிரியாணி நாங்களாம் என்ன சாப்பிடல. அதான் நான் பிரியாணி பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட வந்தோம். ஆனால் பிரியாணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. யுவன் கொண்டு அதை கேட்டிருக்கேன், பார்ப்போம். யுவன் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா சென்னை 22 பற்றி இல்லை டூபாடு பற்றி ஏதாவது கேள்விகள்? ஆமாம், வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு பழக்கப்படாத ஒரு களத்தில் போய் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் இந்த படத்தில். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நாள் கழித்து விளையாடுற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை எப்படி அவங்க சந்திக்கிறாங்கங்கிறது தான் கதை. சென்னையில் மேட்ச் கிடையாது, அவுட்டோரில் தான் மேட்ச். இந்த வாட்டி வேற விளையாடி கிரிக்கெட் விளையாடுறதுனால பிரச்சனை ஆயிடுனால வேற ஏதோ விளையாடி அப்புறம் திரும்ப கிரிக்கெட் விளையாடி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இருக்கு மேட்ரு. கரெக்ட் தான், நீங்க கரெக்டா கேட்டீங்க. ட்ரெய்லர் பார்த்தோடனே நிறைய விளையாடி இருக்காங்க பஸ். பிரேம்ஜியோட பஞ்ச் பதில் சொன்னா நல்லா இருக்கும்ல. ஸ்டேஜ் வந்து சார், ஸ்டேஜ் வந்து பஞ்ச் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது என்ன குடும்பம் சாங்கிறது நான் வந்து பஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கல. அது இது ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு. இது எதுக்கு ஸ்டேஜ் ஏறிட்டு? இந்த படத்துல ஏதாவது பஞ்ச் இருக்கா? பஞ்ச் எதுவும் இல்லை. என்ன இருக்கா? இல்லையா?
அதான் இப்போ இல்லை என்ன குடும்பம் சார் ஆக்சுவலி அமைஞ்சுது, அது ஏதோ அந்த டைம்ல ஏதோ அமைஞ்சுது, அது இதில் தேவைப்படல. ஹீட் ஆயிடுச்சு. இது இதுல தேவைப்படல, அதனால எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் மக்கள் கைத்திட்டி அது ஒரு பஞ்ச் டைலாக் ஆகி அதை ஹிட் ஆக்கிடுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் அதே மாதிரி நான் பார்ட் 1ல சொன்ன மாதிரி தான் திரும்ப ஆஃப்டர் 9 இயர்ஸ் நான் திரும்ப சோலோ ஹீரோவாக நடிக்கிறேன். நிறைய படம் சோலோ ஹீரோவாக நடித்த சிவா, ஜெய், வைபோலாம் வந்து எனக்கு திரும்ப ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஐ லைக் டு தேங்க் மை நண்பர்கள். எவ்வளோதான் அவங்க ஒரு பெரிய சோலோ ஹீரோவாக இருந்தாலும் பிரேம்ஜிக்கு ஃப்ரெண்டாக நடிக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்மலாம் கோரஸாக சேர்ந்து என்ன கொடுங்க சொல்லணும். இந்த படத்தில் கேட்ச் பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ட்விஸ்டே. அதான் கிளைமேக்ஸ். பிடிக்கிறானா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலி 2020க்கு முன்னாடியே சென்னை 28 ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஹெட் தான் நினைக்கிறேன் 2020க்கு முன்னாடி. ஆனால் இது வந்து கண்டிப்பாக 2020 மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் எடுத்துருக்கோம். அது டெஸ்ட் மேட்சா இல்லைன்னா வந்து பழைய டெஸ்ட் மேட்சாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கடவுள் புண்ணியத்தில் இதுவும் ஒரு 2020 இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. தெரில, ஆனால் ஆக்சுவலி இந்த வாட்டி 15 ஓவர் தான், 20 கூட கிடையாது. தெரில, யுவன் அந்த மாதிரி ஏதாவது நல்ல கதை யுவனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா கேட்கலாம். ஆக்சுவலி யுவனோட அம்மாவுக்கு ரொம்ப ஆசை யுவனை வந்து ஆக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் அது தெரியல, அது இப்போ அது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். நீ வந்தோடனே கேளுங்க, இவன்கிட்டே கேட்டுருங்க. ரஞ்சித் தெரியும் உங்களுக்கு, ரஞ்சித், ஸ்ரீபதி, சரவணராஜன், சந்துரு, வெங்கடேஷ், சக்திராஜன், இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட எஸ்டடாக ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் மேட்ச் சீக்வன்ஸ் வந்து இப்போ சிவா சொன்ன மாதிரி வந்து லாட் ஆஃப் கேமராஸ், லாட் ஆஃப் செட்டப், பெரிய செட்டப் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 500-600 பீப்புள் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் வந்து ஆக்சுவலி என்னோட இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஏன்னா சந்துரு, சரவணராஜன், அப்புறம் வந்து வெங்கடேஷ், ஸ்ரீபதி, அப்புறம் நாகேந்திரன் கூட டைரக்டர் தான், காவல் படம் எடுத்தவர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து அங்கே என்னோட பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ரஞ்சித்தும் வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி எப்படியாவது சேர்ந்துடணும். ஆனால் வந்து கபால் ரிலீஸ் வரைக்கும் அவரால் எங்கேயும் வர முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் ஷூட் இருக்குது, அதுக்கு மட்டும் எல்லாருமே வரலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. தெரில, பார்ப்போம். அது நடந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்ப எல்லா பழைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் டைரக்ட் ஆன அப்புறம் எல்லா அசிஸ்டன்ஸும் வந்து எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. ரீயூனியன் ஆஃப் ஸ்க்ரீன், எக்ஸாக்ட்லி. சரோஜா பார்ட் 2வா பண்ணலாம். நான் அது ஸ்கிரிப்டாக அது கண்டினியூ பண்ணுறது யோசிக்கல, கண்டிப்பாக யோசிக்கலாம். ஏன்னா அந்த நிக்கிதா கேரக்டர் இன்னும் உயிரோடு இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட ரிவென்ஸாக இருக்கலாம். இவங்க வாழ்க்கையில் புகுந்து இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. கதை கிடச்சிருச்சு சார். சார் டிஸ்கஷன் வந்துருங்க இனிமேல். இப்படியே பேசி டிஸ்கஸ் பண்ணி கதை ரெடி பண்ணிடலாம். ஆமாம், இந்த சொப்ன சுந்தரி சாங் வந்து ஃபேமிலி சாங். ஆக்சுவலி வந்து இந்த சாங் வந்து பாடினது வந்து கார்த்திக் ராஜா, எங்கள் அண்ணன், நான், பிரேம்ஜி அண்ட் யுவன் சங்கர் ராஜா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் பாடினோம். இனிமேல் ஏதாவது எக்ஸிபிஷனில் தொலைஞ்சா இந்த பாட்டு பாடி நாங்கள் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன வாட்டி இது பாடினோம், இந்த 7 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா படத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து பாடியிருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மா கச்சேரியில் ஒரு சாங், வேறு ஒன்றும் இல்லை. இவன் எங்கேயா ஃபாரினில் கச்சேரி பண்ணா ஒரு சாங் பாடுறதுக்கு போயிடலாம் கூட. அதுக்கு தான் இந்த பிளான். இல்லை அதான் இந்த எங்கள் அப்பா போட்ட கேள்விக்கு வந்து புள்ள நான் பதில் சொல்லியிருக்கேன். சொப்ன சுந்தரி யார் வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் விடை கிடைக்கும். அது எங்கள் குடும்ப பாட்டு.